Taste the Daily. சொந்த வீடு கட்டுவோம் என்ற தமிழக மக்களின் எண்ணத்தில் மண் அள்ளி போட்ட விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 38 மாதங்களில் 3 முறை மின்கட்டண உயர்வு, 2 மடங்கு வீட்டு வரி, சொத்து வரி உயர்வு, பல முறை பால் பொருட்கள் விலை உயர்வு, பல மடங்கு பதிவு கட்டணங்கள் உயர்வு, விண்ணை முட்டும் கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு என தமிழக மக்களை பல வகைகளில் சிரமப்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். விடியா திமுக அரசு விதித்த கட்டணங்களை எல்லாம் செலுத்தி சிரமப்பட்டு வீட்டுமனை வாங்கியவர்கள் வீடு கட்ட முயற்சிக்கும் போது வீடு கட்டுவதற்கான வரைபட அனுமதி கட்டணங்களை வானலாவ உயர்த்தி முட்டுக்கட்டை போட்டுள்ளதாக சாடியுள்ளார். வீடு கட்டுவதற்கான வரைபட அனுமதியை இணைய வழி மூலம் உரிய கட்டணம் செலுத்திவிட்டு சுலபமாக வீடு கட்டும் அனுமதியை பெறலாம் என்று நாக்கில் தேன் தடவிவிட்டு வீடு கட்டுவதற்கான வரைபட அனுமதி கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தி தமிழக மக்களின் சொந்த வீடு என்ற எண்ணத்தை கனவாகவே நீர்த்து போக செய்துள்ள நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியில் வீடு கட்டுவதற்கான வரைபட அனுமதி கட்டணம் 1000 சதுர அடிக்கு சுமார் 46,000 ரூபாயில் இருந்து 1 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், கோவை, மதுரை, திருப்பூர் ஆகிய மாநகராட்சிகளில் 1000 சதுர அடிக்கு சுமார் 42,000 இருந்து 88,000ஆகவும், திருச்சி, சேலம், தாம்பரம் போன்ற மாநகராட்சிகளுக்கு சுமார் 30,000 இருந்து 84,000ஆகவும் மாநகராட்சிகளின் தரத்திற்கு ஏற்ப வீடு கட்டுவதற்கான வரைபட அனுமதி கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருக்கும் நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் வள்ளலார் பாடிய குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ என்ற வரிகளை தூங்கும் போதெல்லாம் முணுமுணுத்து கொண்டிருக்கிறாரோ என்ற எண்ணம் மக்கள் மனதில் எழுந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும் என்பதை நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சருக்கு நினைவூட்டி உடனடியாக உயர்த்தப்பட்ட வீடு கட்டுவதற்கான வரைபட அனுமதி கட்டணத்தை மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பழைய கட்டணத்தையே நிர்ணயிக்க வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.